பலமுறை உங்க எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன். எங்களை விட நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நாங்க யாரோட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்றதுல. அந்த வகையில பத்திரிகை நண்பர்களாகிய உங்களை நான் அழைத்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். அதனால இன்னைக்கு நானே சேனல்ல பார்த்தேன், அவர் வந்திருக்காரு எங்களோட பேசுறாரு, நீங்க தான் போடுறீங்க. எங்களுக்கே இன்னும் தகவல் வரல. யார் உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதான் உண்மை. இன்னும் நான் இப்ப இங்கதான் நிக்கிறேன் தலைமை அலுவலகத்துல. எங்களை சுத்தி எங்க கழக நிர்வாகிகள் இருக்கேன். எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியாவுக்கு யார் இந்த மாதிரி தவறான ஒரு செய்திகளை கொடுக்கறாங்க என்பது உண்மையிலேயே எனக்கு புரியல. நான் பலமுறை உங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்தா எங்க கிட்ட கேளுங்க, நான் விளக்கம் சொல்றேன்னு. பட் நீங்க உங்க செய்தியை போடுற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க போட்ட செய்தியில் 1% கூட உண்மை இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளல. ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. எனவே உண்மை நிலையை நீங்க போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.